ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நித்திய ஜீவன் என்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக. இதுவரையிலும் 103 எபிசோடுகள் முடிய கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலுமாய் கூட ஒரு புதிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. கடந்த நிகழ்ச்சியிலே கடைசியாய் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 46வது வசனத்தின் சில பகுதியை நாம் தியானித்தோம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்தோம். இங்கே குறிப்பாய் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் என்ற ஒரு வார்த்தையை அதிகமாய் நாம் தியானித்தோம். அப்படி என்றால் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன? யார் நீதிமான்கள்? நீதிமான் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாய் நீதிமான்களோ என்ற அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யார் நீதிமான்? வேதத்தில் நீதிமான்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் நீதிமான் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்றே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். என் கட்டளையின்படி நடந்து, நன்றாய் கவனிங்க, நீதிமான் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தால், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில் அவனே நீதிமான். அப்படி என்றால் நீதிமான் யார் என்பதற்கு தெளிவான ஒரு பதில், என் கட்டளைகளின்படி நடந்து, இரண்டாவதாக என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில், உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்படி என்றால் இந்த நீதிமானுக்குரிய சரியான விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? முதலாவது அவருடைய கட்டளையின்படி நடந்து, இரண்டாவதாக அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். சரி, அப்படி என்றால் அவருடைய கட்டளைகள் என்ன? வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 613 கட்டளைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 613. இந்த 613 கட்டளைகளில் என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால், அரசியல், பொருளாதாரம், நீதி, தனி நபருடைய நடத்தை, இவைகளை குறித்து அங்கே 613 கட்டளைகள் இருக்குது. அந்த 613 கட்டளை 2ஆய் பிரிக்கப்படுகிறது. என்ன என்று கேட்டால், கட்டளை என்று சொன்னால் ஒன்று செய் அல்லது செய்யாதே, இதுதான் கட்டளை. இந்த வேலையை போய் செய் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார்கள். ஒரு சில நேரத்தில் என்ன கட்டளை? இதை செய்யாதே என்ற கட்டளை. அப்படி என்றால் இந்த 613 கட்டளைகளில் சொல்லப்படுகிறது என்ன? அதாவது அரசியல், பொருளாதாரம், நீதி, தனிநபரை குறித்து 365 கட்டளைகள் இருக்குது. 365 கட்டளை. அதன் பிறகு 248 கட்டளை செய் அல்லது செய்யாதே என்ற 2 காரியங்கள், செய் அல்லது செய்யாதே என்று சொல்லி 248 கட்டளைகள் இருக்குது. அப்படி என்றால் அரசியல், பொருளாதாரம், நீதி, தனிநபருடைய காரியங்களை குறித்து 365 முறையும், அதே நேரத்தில் செய் அல்லது செய்யாதே என்று சொல்லி 248 கட்டளையும் இருக்குது. அப்படி என்றால் இங்கே வசனத்திலே வாசிக்கும் போது கட்டளைகளை கைக்கொண்டு, அல்லது இங்கே வசனத்திலே நாம் வாசித்தது போல என் கட்டளைகளை கைக்கொண்டு, அதே நேரத்தில் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் நடப்பாகில் அவனே நீதிமான். சரி, இது மாத்திரமல்ல, நீதிமான் யார் என்று சொல்லி இந்த எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் தெளிவாய் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 18வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம் என்றால், ஒருவன் நீதிமானாய் இருந்து, நன்றாய் கவனிங்க, ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, நல்லா கவனிங்க, ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறிடாமலும் தன் அயாளனாவுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும்
கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை தரித்து, அப்படியே சொல்லிட்டு வரும்போது, வட்டிக்கு கொடாமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில். அப்போது இந்த வசனத்தின் முற்பகுதியை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாலும் தூர ஸ்திரியோடு சேராமலும் சொல்லிட்டு அடுத்து இன்னும் சொல்லப்பட்டிருது, ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை தந்து, இதெல்லாம் சொல்லிட்டு வட்டிக்கு கொடாமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனுஷருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, இதெல்லாம் செய்த பிறகுதான் அடுத்து என் கட்டளையின்படி நடந்து என்று வசனத்தில் இருக்குது. இப்படியெல்லாம் செய்யும்பொழுது தான் அவன் நீதிமான் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போது நீதிமான் யார் என்பதை இங்கே தெளிவாய் வேதத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்போது நாம் என்ன செய்யணும்? நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட வேண்டும், பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய கட்டளைகளின்படி நடந்து நியாயத்தை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை குறித்து இன்னுமாய் நாம் தியானிக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால், ரோமருக்கு எழுதின நிருபத்தை சற்றே எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்தில் நீதிமானுக்குரிய காரியங்களை குறித்து வேதத்தில் தெளிவாய் நாம் வாசிக்க முடிகிறது. அதை குறித்து சற்றே நாம் தியானிக்க போகிறோம். இப்போது ரோமர் 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் பார்க்கும்போது நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நீதிமான் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக ரோமர் 5வது அதிகாரம் முதல் வசனம், இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போது நீதிமானுக்கு தேவன், நாம் இங்கே பார்க்கும்போது சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது அதிகமாக இருக்கிறதா? இன்றைக்கு பார்க்கும்போது தேசத்திலே சமாதானம் இல்லை, உலகத்திலே சமாதானம் இல்லை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே பெற்றோருக்கு, அதாவது புருஷன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சமாதானம் இல்லாமல் அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஆனால் இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின்படி பார்த்தால் தேவன் நீதிமானுக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். அப்போது நாமும் நீதிமான்களாக இருந்தால் தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய கட்டளையின்படி நியாமங்களின்படியும் உண்மையாய் நாம் நடக்க வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக, தேவனுக்கு முன்பாய் உண்மையாக இருக்க வேண்டும், மனிதருக்கு முன்பாய் உண்மையாக இருக்க வேண்டும், குடும்பத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக இருக்கும்போது அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு சமாதானம் வேணும் என்று சொன்னால் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்கும்போது நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கே வசனத்திலே வாசிக்கிறது என்ன? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியினால் அப்படின்ற வசனத்தின் மூலமாய் நீதிமான்களாக்கப்பட்டது நிமித்தமாய் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து
தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். கிருபையிலே பிரவேசித்து என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கிருபையிலே பிரவேசித்து என்று சொன்னால் இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த கிருபையிலே நிலைக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். எப்பொழுது என்று கேட்டால், நீதிமான்களாக்கப்பட்டால் கிருபையிலே பிரவேசிக்கும்படியாய், அதிலே நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த கிருபை உனக்கு தேவைப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். அப்போது இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது அந்த நீதிமான்களாக்கப்பட்டால் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. ரெண்டாவதாக, நீதிமான்களாக்கப்பட்டால் கிருபைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். அது மட்டுமல்லாது படிக்கும் இன்னும் தொடர்ந்து வாசிக்கும்போது தேவ மகிமை அடைவோம் என்று மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய மகிமையை அடைவோம் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரும், நாம் இந்த உலகத்தின் அதாவது சூழ்நிலையிலிருந்து எடுத்து கொள்ளப்படும்போது அல்லது மறுரூபமாக்கப்படும்போது தேவ சாயலில் மாற்றப்படுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ மகிமை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒரு நாளையிலே தேவனுடைய மகிமையை அடைய போகிறோம். அதாவது நம்மை மறுரூபமாக்கி தேவன் எடுத்துக்கொள்வார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவது சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், ரெண்டாவது கிருபைக்குள்ளே பிரவேசிக்கிறோம், மூன்றாவது தேவ மகிமையை அடைகிறோம். எதனால்? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், தேவ கிருபையை அடைகிறோம். அது மட்டுமல்ல, படிக்கு தேவ மகிமையை அடைகிறோம். அடுத்தபடியாக வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அது மாத்திரமல்லாமல், நல்லா கவனிங்க, உபத்திரவ மேன்மையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். இப்போது ஒரு நீதிமானாய் இருந்தால் உபத்திரவத்திலே அவன் மேன்மை பாராட்டுகிறான். அங்கே வசனம் தெளிவார். அது மாத்திரம் அல்லாமல் உபத்திரம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. அப்போது உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம். உபத்திரம் வந்தாலும் சரி, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தாங்குகிறார். வசனம் இருக்குது, உபத்திரம் வரும்போது நீதிமானை தேவன் என்ன செய்கிறார்? தாங்குகிறார் என்ற ஒரு வார்த்தை வசனம் வேதத்தில் இருக்குது. அப்படி என்றால் அடுத்தபடியாக பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. யாருக்கு? நீதிமான்களுக்கு. வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த நீதிமான்களாக்கப்பட்ட நமக்கு நம்மேலே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறபடியினால். யாருக்கு ஊற்றுகிறார்? நீதிமான்களுக்கு ஊற்றுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் அந்த 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. யாரை வெட்கப்படுத்தாது? நீதிமானை வெட்கப்படுத்தாது. காரணம் என்ன? அங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியினால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கும் பொழுது நீதிமான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நீதிமான்களாய் இருந்தால் நமக்குள்ளே தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது, கிருபையிலே பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, தேவ மகிமை அடைய
தேவன் கிருபை செய்கிறார். 4வதாக உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். 5வதாக பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கும். எப்பொழுது? யாருக்கு? நீதிமானுக்கு. நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ஆகவேதான் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஏற்ற காலத்திலே தேவன் அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் தொடர்ந்து அந்த வசனத்திலே 5வது வசனத்தின் கடைசி பகுதியில் அந்த நம்பிக்கையினாலே நம்மை வெட்கப்படுத்தாது என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக 5வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களுக்கு ஆக்கப்பட்டிருக்க. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்குகிறார். கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவரோடைய நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது 2 குறிப்புகளை கடைசியாக சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். ஒன்று, யார் நீதிமான் என்று முதலாவது பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்குது. என் கட்டளையின்படி நடந்து. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், கட்டளைகள் எத்தனை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஏறக்குறைய வேதத்தில் இருக்கிற கட்டளைகள் 613 கட்டளைகள். அப்போது கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்போது புதிய ஏற்பாட்டிலே வரும்போது எப்போது நாம் நீதிமானாகிறோம் என்று கேட்டால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படும் போது தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி இங்கே ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை என்று சொன்னால், அடுத்து தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக ஆக்கி என்ன செய்கிறாராம்? கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ என்ன அர்த்தம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ரட்சிப்பின் நிச்சயம் எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான். அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்ற வேத வசனத்தின்படி அவருடைய சமூகத்திலே கடந்து சென்று, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும், என்னை நீதிமான் ஆக்கும் ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால் என்னை ஒரு முறையாய் கழுவும் என்று கேட்கும்போது அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நன்றாய் கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு உண்மையாய் இருக்கிறவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும்போது நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போது ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், நீதிமான்கள் தான் அங்கே நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கின்றோம். அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் மாத்திரம்தான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது அநேகர் நீதிமான்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போது நீதிமான்களாக இருந்தவர்கள் வேதத்திலே அநேகம் பேர் நீதிமான்களாக இருந்திருக்கார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோவாவை குறித்து ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம், 6:9. அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போது
ஒரு மனிதன் நீதிமானாய் இருப்பான் என்று சொன்னால் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருப்பான். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நோவா ஒரு நீதிமானாய் இருந்தான். அந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். உண்மையாகவே நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்போது தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய கட்டளையின்படி நியமத்தின்படி உண்மையாய் நடக்கும்போது அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு எபிரெயர் 11வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொண்டு அதிலே 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். மேன்மையான பலியை செலுத்தினான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நன்றாய் கவனிங்க. முதலாவது நோவா நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ஆபேலை குறித்து சொல்லும்போது அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது ஒரு மனிதனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் நீதிமானாய் இருந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் நீதிமான் யார் என்பதை நாம் பார்த்தோம். எதற்காக நீதிமான் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாய் சில காரியத்தை பார்த்தோம். யார் நீதிமான், நீதிமான் என்றால் யார் என்பதை குறித்து மத்தேயு 25 கடைசி வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? அதை ஒருமுறையாய் நான் வாசிக்கிறேன். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையும் போவார்கள். இப்போ நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அப்போ யார் அந்த நீதிமான்கள்? கர்த்தருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நடந்து உண்மையாக இருப்பான் என்றால் அவன் நீதிமான். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான் என்று வசனத்தில் வாசிக்கின்றோம். அப்படி நீதிமான்களாய் இருந்தவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது நோவா அவன் நீதிமானாய் இருந்தான், ஆபேலும் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையப் போவார்கள் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக இருந்தால் நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயம் உண்டு என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போது நாம் நீதிமானாக இருக்கணும்னாக்கா அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படணும். நாம் நீதிமான்களாக இருக்கணும்னாக்கா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு உண்மையாக இருக்கிறவனே நீதிமான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் மட்டுமே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் வாசித்தது போல நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையப் போவார்கள் என்ற வேத வசனப்படி நாங்கள் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஆகவே நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், நீதி நியாயங்களை செய்ய வேண்டும். உண்மையாய் நடக்கும்போது தான் நாங்கள் நீதிமான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு நீதி நியாயங்களை செய்து உண்மையாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நித்தியத்திற்குள்ளே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.